இது ஒன்று சாப்பிட்டாவே போதும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். குறிப்பாக ரமதான் நேரத்தில் நோன்பு திறந்த பிறகு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா சூடானதும் ரொம்ப பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வதங்கி வந்ததும் 2 பெரிய சைஸ் தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் கொத்துக்கறி மட்டன் கைமா இருக்குல்ல, ஸோ அது ஒரு 1/4 கிலோ எடுத்துருந்து அதை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மல்லி இலைகளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மட்டன் துண்டுகள் நீங்கள் பெரிய பீசஸாக வாங்கி வீட்டிலேயே குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சும் எடுத்துக்கலாம். அல்லது சின்ன சின்ன பீசஸாக நம்ம சாப்பிடும் போது உணர்ற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி கொத்துக்கறி மாதிரி நல்லா கொத்திட்டு தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மட்டன் கொத்துக்கறியை நல்லா அந்த ஆயிலே நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5-7-8 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் மசாலா சேர்க்கலாம். நார்மலாக நம்ம மட்டன் குழம்புக்கு சேர்க்குற மாதிரியான ஒரு குழம்பு மசாலா தான். நான் நம்ம பாப்பாஸ் கிச்சனுடைய சிக்கன் மட்டன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக மட்டன் குழம்புக்கு என்ன மாதிரி மசாலா சேர்ப்பீங்களோ அது மாதிரி சேர்த்துக்கங்க. ஏன்னா நான்வெஜ்ஜுக்கு சேர்க்குற ஒரு பேசிக் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஸோ ஜஸ்ட் கறி மசாலா அவ்வளோதான் நமக்கு சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலாவும் அந்த மட்டன் கொத்து கறி கூட நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ இதில் ஜஸ்ட் 1 கப் தண்ணீர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு வெயிட் வச்சு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதில் நான் வேறு எதுவுமே சேர்க்கல. இந்த ஸ்டஃபிங்க்கு மட்டன் மட்டும் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். வெயிட் வச்சு மூடி நார்மலாக நம்ம மட்டன் வேக வைக்கிற மாதிரி தான் 2-3 விசில் மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கிடையில் நம்ம வெளியில் உள்ள லேயருக்கு அந்த மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிளெண்டரில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு அல்லது கோதுமை மாவு ரெண்டுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எது ஓகேவோ அதை சேர்த்துக்கோங்க. ஸோ 2 கப் மாவு சேர்த்துறேன். கூடவே கொஞ்சம் உப்பு, சோம்பு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். கூடவே 2 முட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சோம்பு நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா சில நேரம் அரைப்படாது. ஸோ தனியாக அரைச்சிட்டு பிழிஞ்சு கூட சாறு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா அரைப்பட்டிருக்கும், ஃப்ளேவர்டாகவும் இருக்கும். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன சோம்பு எதில்கள் இருக்கும். அந்த கட்டி அந்த மாவு கொஞ்சம் அரைப்படாமல் கட்டிகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தான மாவு இந்த மாதிரி பதத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை இப்போ நம்ம ஜாலர் பாட்டில் இருக்குல்ல, ஸோ அதில் சேர்த்துடலாம். இந்த பாட்டில் இல்லைனா நீங்கள் நார்மல் கவரில் கூட செய்யலாம். நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வெயிட் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளுடைய ஸ்டஃபிங் அந்த மட்டன் கீமா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. தண்ணீர் எல்லாம் வற்றி சரியான பதத்தில் இருக்குது. உப்பு உரைப்பு காரமெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது அப்படியே சாப்பிட்லாம். இதை நீங்கள் எது கூட வேணாலும் ஸ்டஃபிங்காவோ சைடிஷாவோ வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் தோசைக்குள்ளே கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம். இப்போ ஒரு தோசை தவா எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து லேசாக தடவி விட்டுருங்க. இப்போ நம்ம ஜாலர் பாட்டிலில் ஊற்றி வச்சுருந்தோம்ல மாவு, அதை நீங்கள் வட்டமாவோ அல்லது இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பாட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, ஜாலர் ரெசிபி அப்லோட் பண்ணியிருப்போம்ல, அதை பார்த்துட்டு இந்த பாட்டில் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கோம் ரம்ஜானுக்காகவே. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தேட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த பாட்டிலை நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் நம்மக்கிட்ட மசாலா சத்துமாவும் நிறையா சேல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, உங்களுக்காக நோன்புக்காகவே வர வச்சிருக்கோம். ஸோ தேவைப்பட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாவோ அல்லது ஸ்கொயர் ஷேப்பாவோ செஞ்சு 2 ஜாலர் பராத்தாவை ஒன்றா வச்சுருங்க. ஒன்று மட்டும் வச்சுன்னா ரொம்ப வலை மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ 2 பராத்தாவை ஒன்று மேலே ஒன்று அடுக்கிட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதை இந்த மாதிரி சென்டரில் ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம், அதை கொஞ்சம் ரோல் பண்ணியிருப்போம், சீஸ் சேர்த்துருப்போம், உள்ளே முட்டை, நிறையா விஷயங்களை கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருப்போம். பட் இது ரொம்ப பேசிக்காக ரொம்ப காலமாக செய்கிற ஒரு நார்மலான ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் மடித்து விட்டுட்டு மேலே கொஞ்சமாக முட்டை பீட் பண்ணி எடுத்துருந்தேன், அதை வச்சுருங்க. இல்லைனா பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முட்டையை லைட்டாக ப்ரஷ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக தொட்டு வச்சா போதும். இந்த மாதிரி வச்சதும் 2 பக்கம் திருப்பி போட்டு முட்டையை லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் லேசாக ஓரளவுக்கு செட் ஆகி வந்ததும் வெளியில் எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வீடியோவில் காட்டுறதால கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும். பட் ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஜஸ்ட் இந்த ஸ்டஃபிங் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம். அது அந்த ஜாலர் பாட்டில் மட்டும் இருந்தால் போதும். அடிக்கடி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது ஒன்று சாப்பிட்டாவே போதும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஜாலர் முர்த்தபா ட்ரை பண்ணி பாருங்கள். முர்த்தபா அப்படின்னா பராத்தா மாதிரி செய்யணும், நிறையா மாவு பேசணும், கொஞ்சம் பெரிய வேலை மாதிரி இருக்கும். பட் இந்த ஜாலர் பாட்டில் பயன்படுத்தி ஜாலர் செஞ்சு அதில் நீங்கள் ஸ்டஃப் பண்ணி ஜாலர் முர்த்தபா செய்யும் போது ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சூப்பரான ஜாலர் முர்த்தபா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.